கட்சிக்கு இந்திய தேர்தல் ஆணையம் அங்கீகாரம் வழங்கியதை கொண்டாடக்கூடிய வகையிலே நடைபெறக்கூடிய இந்த வெற்றி விழா நிகழ்ச்சியிலே பங்கு கொண்டு இறுதியிலே சிறப்புரையாற்றவிருக்கின்ற விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய தலைவர், எங்கள் நெஞ்சமெல்லாம் நிறைந்திருக்கின்ற அன்பு மிகுந்த சகோதரர் முனைவர் தொல் திருமாவளவன் அவர்களே, இந்த அன்பிற்கினிய சகோதரர்களே சகோதரிகளே, உங்கள் அனைவர் மீதும் இறைவனின் பேரருள் பொழியப்படட்டும் என்று பிரார்த்தித்து தொடங்குகின்றேன். தேர்தல் ஆணையம் விடுதலை சிறுத்தைகள் கட்சியை ரெகக்னைஸ்ட் பொலிட்டிக்கல் பார்ட்டி என்று அங்கீகாரம் வழங்கியதோடு மட்டுமல்லாமல் விசிகாவிற்கு பானை சின்னத்தை வழங்கியிருக்கின்றது. இது உண்மையிலேயே விசிகாவுக்கு மட்டுமல்ல, அருமை சகோதரர் ஆலூர் சானவாஸ் அவர்கள் குறிப்பிட்டது போல எங்களுக்கும் விசிகாவுக்கான உறவு விசிகா அரசியல் கட்சி ஆவதற்கு முன்பே தொடங்கிய உறவு. அந்த அடிப்படையில் உறவுக்காரர்கள் என்ற வகையில் மிகுந்த மகிழ்ச்சியை நான் இங்கே மனிதநேய மக்கள் கட்சியின் சார்பாக வெளிப்படுத்த விரும்புகின்றேன். விடுதலை சிறுத்தைகள் கட்சி இந்த நிலைக்கு வந்திருக்கின்றது என்றால் அது ஒரு சாதாரண நிகழ்வாக, மற்றொரு நிகழ்வாக அதை எடுத்துக்கொள்ள முடியாது. இந்தியாவிலே சுதந்திரம் பெற்ற பிறகு இந்தியாவிலே பல்வேறு மாநிலங்களிலே பல்வேறு தலித் தலைவர்கள் அரசியல் கட்சிகளை உருவாக்கி இருக்கின்றார்கள். உதாரணமாக சொல்ல வேண்டும் என்றால், ராம்விலாஸ் பாஸ்வான் மிகப்பெரிய ஒரு தலித் சமூகத்தினுடைய தலைவராக, எழுச்சி மிகுந்த ஒரு தலைவராக, மிக சிறப்பான முறையில் உரையாற்றக்கூடிய ஆற்றல் உடையவராக கருதப்பட்டார். ஆனால் கடைசியில் அவர் எங்கே போய் சங்கமித்தார் என்றால், சங்கப்பரிவாரிலே ராம்விலாஸ் பாஸ்வான் மூழ்கினார் என்று நான் சொன்னால் அது மிகையல்ல, அது வரலாறு. அதே போல ராம்தாஸ் அத்வாலே மகாராஷ்டிர மாநிலத்தை சேர்ந்த மிகப்பெரிய தலித் தலைவர், தலித் மக்களுடைய உரிமைகளுக்காக மிகப்பெரிய அளவிலே போராட்டங்களை எல்லாம் நடத்தியவர். ஆனாலும் கூட அவரால் தலித் மக்களுடைய கொள்கை எதிரி யார் என்பதை தெளிவாக அடையாளம் காண முடியாமல் அவரும் சங்கப்பரிவார் அந்த குட்டையிலே மூழ்கினார் என்பதுதான் வரலாறாக இருக்கின்றது. அதே போல இன்னொரு தலைவர் உதித் ராஜ் தெளிவான கொள்கையோடு வந்தார். ஆனாலும் கூட அவரால் விடுதலை சிறுத்தைகளை போல, நம்முடைய அன்பு சகோதரர் திருமா போல ஒரு அரசியல் கட்சியை அவரால் உருவாக்கி வெற்றி காண முடியவில்லை. எனவேதான் விடுதலை பெற்ற பிறகு இந்தியாவில் ஒரு தலித் மக்களை அடிப்படையாக கொண்டு, ஆனால் தலித் மக்களுக்காக வேண்டி மட்டுமல்ல, அனைத்து ஒதுக்கப்பட்ட மக்களுக்காக வேண்டி மட்டுமல்ல, அரசமைப்பு சட்டத்தை தூக்கி பிடித்து இந்த நாடு ஒரு சமூக நல்லிணக்கத்தை பேணக்கூடிய நாடாக, அனைவருக்குமான நாடாக இருக்க வேண்டும் என்ற அந்த கொள்கை உணர்வோடு ஒரு கட்சியை உருவாக்கி அது இன்றைக்கு ரெகக்னைஸ்ட் பொலிட்டிக்கல் பார்ட்டி, அங்கீகரிக்கப்பட்ட ஒரு அரசியல் கட்சி என்ற மிகப்பெரிய சாதனையை புரிந்தவர் எங்கள் அன்பு சகோதரர் திருமா என்று சொன்னால் அதுதான் உண்மை வரலாறாக இருக்கின்றது. அன்பிற்கிய சகோதரர்களே, இப்படியான ஒரு சூழல்ல இன்றைக்கு ஏராளமான பிரச்சனைகள் இந்த நாட்டிலே இருக்கின்றது. சிலர் சொல்வார்கள்,
அரசியல்ல கூட்டணி சேர்வதும் கூட்டணியில் இருந்து விலகுவதும், அதாவது இவையெல்லாம் சகஜம். நிரந்தர நண்பர்களும் இல்லை, நிரந்தர பகைவர்களும் இல்லை என்று ஒரு பெரிய பிலாசபியை, ஒரு பெரிய தத்துவத்தை சொல்வது போல சொல்வார்கள். ஆனால் நம்முடைய விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய தலைவர்கள் திருமாவர்கள் மிக தெளிவாக யார் நம்முடைய எதிரி என்பதை தெளிவாக புரிந்து கொண்டு அதில் எந்த விதமான காம்ப்ரமைஸும் சமரசத்துக்கும் உள்ளாகாமல் தெளிவான எதிரி, இந்த நாட்டின் எதிரி, பாபா சாஹிப் அம்பேத்கர் அவர்கள் கொண்டு வந்த அரசமைப்பு சட்டத்திற்கான எதிரி, சமூக நல்லிணக்கத்திற்கான எதிரி, அது நிச்சயமாக ஆர்எஸ்எஸும் ஆர்எஸ்எஸ் கும்பலும் தான் என்பதை தெளிவாக புரிந்து அந்த பாஜகவிலிருந்து இந்த மக்களை மீட்டு அமைப்பாய் திரட்டி இன்று பாஜகவுக்கு ஒரு சிம்ம சொப்பனமாக திருமாவர்கள் விளங்குகிறார்கள் என்று சொன்னால் அது மிகையாகாது. இந்த கொள்கை ரீதியான தொடர்ச்சியான மிக சிறப்பான ஒரு முன்னெடுப்பு தான் இன்றைக்கு ஒரு ரெக்கக்னைஸ்ட் பொலிட்டிக்கல் பார்ட்டியாக அங்கீகரிக்கப்பட்ட அரசியல் கட்சியாக விடுதலை சிறுத்தைகளை உயர்த்தி இருக்கின்றது என்பதுதான் யதார்த்தமான உண்மை. அதற்காக அவர் பட்ட துயரங்கள் துன்பங்கள் ஏராளம் ஏராளம். ஒரு காலகட்டத்தில் எங்களுடைய தமிழ்நாடு முஸ்லிம் முன்னேற்ற கழகத்தினுடைய தலைமையகம் விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய தலைமையகமாக அந்த சிக்கலான பதட்டமான காலகட்டத்தில் விளங்கியது என்பதையும் நான் இந்த நேரத்தில் பதிவு செய்து, அப்படிப்பட்ட துயரங்களை எல்லாம் கடந்து மிகப்பெரிய அளவிலே மக்களுக்கு மத்தியிலே, உழைக்கும் மக்களுக்கு மத்தியிலே, ஒடுக்கப்பட்ட மக்களுக்கு மத்தியிலே ஒரு பெரிய விழிப்புணர்வை ஏற்படுத்தி அந்த விழிப்புணர்வின் காரணமாக தமிழ்நாடு முழுவதும் பரவி விரிந்து ஒரு அரசியல் விழிப்புணர்வை, அரசியல் அறிவாற்றலை அந்த மக்களுக்கு மத்தியிலே எடுத்து சொல்லி இன்றைக்கு விடுதலை சிறுத்தைகள் கட்சிக்கு நாடாளுமன்றத்தில் 2 உறுப்பினர்கள் சொந்த சின்னத்தில், அதே போல தமிழ்நாடு சட்டமன்றத்தில் 4 உறுப்பினர்கள் என்றால் இது நிச்சயமாக கொண்டாடப்பட வேண்டிய ஒரு மிகப்பெரிய நிகழ்வாக இருக்கின்றது. இந்த வெற்றி பயணங்கள் தொடரட்டும். மனிதநேய மக்கள் கட்சி என்றென்றும் விடுதலை சிறுத்தைகளோடு இணைந்து புரிந்து செயல்படும் என்று சொல்லி விடைபெறுகின்றேன். நன்றி. பேராசிரியர் அவர்களுக்கு நெஞ்சார்ந்த நன்றி. தலைவரின் கை அசைவுக்கும் கண்ணசைவுக்கும் கட்டுப்பட லட்சோப லட்சம் பேர் உண்டு. ஆனால் தலைவரின் எண்ண அசைவுகளை கண்டுணர்ந்து வெளிப்படும் பேராற்றல் இவருக்கு உண்டு. கட்சியின் கருத்தியல் சுனை, தலைவரின் ஒற்ற துணை, பொதுச் செயலாளர் நாடாளுமன்ற உறுப்பினர் அண்ணன் துரை ரவிக்குமார் அவர்கள் இப்போது உரையாற்றுவார்கள். என்னுடைய பணிவான வணக்கத்தை சொல்லி இந்த விழாவின் நாயகர் தமிழ்நாட்டினுடைய தேர்தல் அரசியல் வரலாற்றிலேயே இதுவரை செய்திராத ஒரு சாதனையை செய்து தமிழ்நாட்டில் மட்டுமல்ல, இன்றைக்கு ஆந்திராவிலே, தெலுங்கானாவிலே, கர்நாடகாவிலே, கேரளாவிலே, மகாராஷ்டிராவிலே, அதையும் தாண்டி பீகார், உத்தரப்பிரதேசம், டெல்லி என்று நீங்கள்தான் சமரசமில்லாத ஒரு தலைவர் என்று இன்றைக்கு லட்சக்கணக்கான மக்கள் போற்றி பாராட்டுகின்ற தலைவர் எழுச்சி தமிழர் அவர்களே, திரளாக கூடியிருக்கின்ற விடுதலை சிறுத்தைகளே, உங்கள் அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்ளுகின்றேன். சிதம்பரம் வரலாற்றிலே மிக முக்கியமான ஒரு இடம். இந்தியாவின் மற்ற மாநிலங்களைப் போல அல்லாமல் தமிழ்நாட்டுக்கு என்று ஒரு தனி சிறப்பு உண்டு. அது சமத்துவம் தழைத்த ஒரு நிலம் இந்த தமிழ்நாடு.
இந்தியாவின் எல்லா பகுதியிலும் சாதி என்கின்ற இந்த பேதம் தோன்றி நிலை பெற்று பல நூற்றாண்டுகள் கழித்துத்தான் தமிழ் மண்ணுக்கு அது வந்தது. சுமார் 800 ஆண்டுகளுக்கு முன்னாலேதான் இங்கே சாதி நிலை பெறத் தொடங்கியது. ஆனால் சாதியினுடைய தோற்றத்தை, தீண்டாமையினுடைய வரலாற்றை ஆராய்ந்த புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்கள் இந்தியாவின் பிற பகுதியிலே அது 4ஆம் நூற்றாண்டிலேயே வந்துவிட்டது என்று சொல்லுகிறார். அப்படி இந்தியாவின் மற்ற பகுதியிலே வந்த அந்த சாதி பேறுபாடு தமிழகத்தை எட்டுவதற்கு 800 ஆண்டுகளானது. 12ஆம் நூற்றாண்டிலே தான் இங்கே அது எட்டி பார்த்தது. அப்படி பார்க்கிற நேரத்தில் அந்த சாதியை நிலவர செய்த அன்றைக்கு இருந்த சனாதனவாதிகள் கடைபிடித்த பயன்படுத்திய ஒரு ஆயுதம்தான் புராணம், கட்டுக்கதை என்கிற ஆயுதம். அப்படி உருவாக்கப்பட்ட பெரிய புராணம் என்கிற புராணத்தில் இந்த சாதியை, தீண்டாமையை நிலைபெற செய்வதற்காக கட்டப்பட்ட ஒரு கதைதான் நந்தனுடைய கதை. நந்தன் ஒரு கூலி அடிமை என்கிற ஒரு கதை. நாடாண்ட மன்னனாக இருந்த நந்தனை, பௌத்த மன்னனாக இருந்த நந்தனை ஒரு கூலி அடிமையாக சித்தரித்து அவர் தீண்டாத சாதி. இன்றைக்கு தமிழ்நாட்டிலே அப்படி ஒரு சாதியே கிடையாது. புலையர் என்கிற ஒரு சாதி, அந்த சாதி தமிழ்நாட்டிலே பட்டியலிடப்பட்டிருக்கிற இந்த அட்டவணை சாதிகளிலேயே இல்லை. அந்த சாதியிலே பிறந்தவர். அவர் இங்கே நடராச பெருமானை தரிசிப்பதற்காக வந்தார் என்றெல்லாம் ஒரு கட்டுக்கதையை கட்டி அதை உண்மையாக ஆக்கி நம்ப செய்து இன்றைக்கு அந்த கட்டுக்கதையை மட்டுமல்ல, அத்தோடு சாதியை, தீண்டாமையை நிலைபெற செய்வதற்கு அன்றைக்கு பயன்பட்ட இடம்தான் இந்த சிதம்பரம். அந்த சிதம்பரத்தில் இந்த கட்டுக்கதைகளை தகர்த்து சுக்குநூறாக்கி சமத்துவத்தை உயிர் மூச்சாக புரட்சியாளர் அம்பேத்கர் இயற்றி தந்த அரசமைப்பு சட்டத்தின் அடிநாதமாக இருக்கின்ற அந்த சமத்துவத்தை இந்த மண்ணிலே நிலைபெற செய்வதற்காக சாதி ஒழிப்பு என்ற கருத்தியலை கையிலே எடுத்து அதற்காக ஒரு இயக்கத்தை கட்டி இன்றைக்கு அந்த இயக்கம் தேர்தல் ஆணையத்தின் அங்கீகாரத்தை பெற்றிருக்கிறது என்று சொன்னால் அது சாதாரண விஷயம் அல்ல. அந்த சாதனையை செய்திருப்பவர்தான் இன்றைக்கு நம்முடைய தலைவர் எழுச்சி தமிழர் அவர்கள். தந்தை பெரியார் சாதி ஒழிப்புக்காக தன்னுடைய வாழ்நாள் முழுவதும் பாடாற்றியவர். மிகப்பெரிய செல்வந்தர், மிகவும் சக்தி வாய்ந்த செல்வாக்கு மிக்க குடும்பத்திலே பிறந்தவர். அன்றைக்கு அவர் சுயமரியாதை இயக்கம் கண்டபோது தமிழ்நாட்டிலே இருந்த தலைவர்கள் மட்டுமல்ல, இந்தியா முழுமைக்கும் இருந்த தலைவர்கள், பின்னாளில் இந்தியாவினுடைய கவர்னர் ஜெனரலாக ராஜகோபாலாச்சாரி போன்றவர்கள் எல்லாம் பெரியார் சொல்வதை கேட்டு நடக்கிற அளவுக்கு செல்வாக்கு மிக்கவர். தந்தை பெரியார் பல போராட்டங்களை முன்னெடுத்தார். இடஒதுக்கீட்டுக்காக போராடினார், பெண்களுடைய உரிமைகளுக்காக போராடினார், பிராமணருடைய ஆதிக்கத்தை எதிர்த்து போராடினார், மூட நம்பிக்கைகளை எதிர்த்து போராடினார். எத்தனையோ போராட்டங்களை முன்னெடுத்த பெரியார் சாதி ஒழிப்பு என்கின்ற போராட்டத்தை முன்னெடுத்தவர். அவர் சொல்கிறார், இருக்கிற போராட்டங்களிலே, அரசியல் பணிகளிலேயே மிகவும் கடினமானது எது என்றால் அது சாதி ஒழிப்பு பணிதான். அவ்வளவு செல்வாக்கு மிக்க தலைவராக இருந்த தந்தை பெரியாரே மிகவும் கடினமான பணி என்று சொன்ன பணி இந்த சாதி ஒழிப்பு என்கிற பணி. இந்த சாதி ஒழிப்பு என்கிற பணி எவ்வளவு கடினமானது என்றால் செங்குத்தான மலையிலே தலைகீழாக ஏறுவதற்கு ஒப்பானது
இந்த சாதி ஒழிப்பு என்கிற பணி என்று சொன்னார் தந்தை பெரியார் அவர்கள். தந்தை பெரியார் அவர்களே மலைத்து பிரமித்து போய் சொன்ன அந்த சாதி ஒழிப்பு என்பதை நிகழ்ச்சி நிரலிலே வைத்து, செயல் திட்டத்திலே வைத்து, அதையே தன்னுடைய கொள்கை திட்டமாக வைத்து உருவாக்கப்பட்ட ஒரு கட்சி இந்த மாநிலத்திலே தேர்தல் ஆணைய அங்கீகாரத்தை பெற்றிருக்கிறது என்று சொன்னால் அது எவ்வளவு பெரிய சாதனை என்பதை எங்களெல்லாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். ஏன் இந்த வெற்றி விழாவை நடத்துகிறோம் என்று சொன்னால் இந்த மகத்தான சாதனையை செய்திருக்கிற நம்முடைய தலைவர் எழுச்சி தமிழர்களை பாராட்டுவதற்கு, போற்றுவதற்கு, அவருடைய அர்ப்பணிப்பை, அளவற்ற தியாகத்தை கொண்டாடுவதற்கு நமக்கு கிடைத்திருக்கிற வாய்ப்பு என்கிற முறையிலே இந்த வெற்றி விழாவை நாம் நடத்தி கொண்டிருக்கின்றோம். தலைவர் எழுச்சி தமிழர்கள் 25 ஆண்டு கால தேர்தல் அரசியல் வாழ்க்கையில் எனக்கு தேர்தல் ஆணையத்தின் அங்கீகாரத்தை பெற்றது மட்டுமல்ல, அனைத்து மக்களுடைய அங்கீகாரத்தை பெற்றிருக்கிறார். 1,00,000 வாக்குகள் கூடுதலாக பெற்று இந்த சிதம்பரம் நாடாளுமன்ற தொகுதியிலே அவர் வெற்றி பெற்றிருக்கிறார் என்று சொன்னால் அது வெறுமனும் பட்டியல் சாதியினர் மட்டும் போட்ட வாக்குகள் அல்ல, வன்னியர் சமூகத்தினர் வாக்களித்திருக்கிறார்கள், பிள்ளைவார் சமூகத்தினர் வாக்களித்திருக்கிறார்கள். இந்த தொகுதியிலே இருக்கின்ற கிறித்தவர்கள், இஸ்லாமிய சகோதரர்கள், மீனவர்கள் என அனைத்து சமூகத்தினுடைய வாக்குகளையும், இன்னும் சொல்ல போனால் பெண்களுடைய வாக்குகளை மிக அதிகமாக பெற்று இந்த வெற்றியை அவர் சாதித்திருக்கின்றார். தேர்தல் ஆணையத்தின் அங்கீகாரத்தை பெறுவதை விட அனைத்து சமூகத்தினுடைய அங்கீகாரத்தை, அவர்களுடைய ஏற்பை, அவர்களுடைய ஆதரவை பெறுவதுதான் மிகவும் கடினமானது. 2009ஆம் ஆண்டிலே நாடாளுமன்ற தேர்தல் நடக்கிற நேரத்திலே நான் இங்கே சட்டமன்ற உறுப்பினராக இருந்தேன். அன்றைக்கு அமைச்சராக இருந்த அண்ணன் MRK அவர்கள், தலைவர் எழுச்சி தமிழர் ஒவ்வொரு ஊருக்காக தேர்தல் பிரச்சார பணியிலே ஈடுபட வேண்டி இருந்தது. எப்போதும் போல அவர் சொந்த தொகுதியில அவர் அதிக காலம் வாக்கு சேகரிக்கிற பணியிலே ஈடுபட மாட்டார். அன்றைக்கு இருந்த கூட்டணியில விடுதலை சிறுத்தைகள் மிக முக்கியமான பங்காளியாக இருந்தது. ஈழப் பிரச்சனையில அனைத்து கட்சிகளும் திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு, காங்கிரசுக்கு எதிரணியில இருந்த நேரத்தில் விடுதலை சிறுத்தைகளுடைய ஆதரவுதான் அந்த அணியில மிக முக்கியமானதாக இருந்த நேரத்தில் முதலமைச்சராக இருந்த முத்தமிழறிஞர் கலைஞர் அவர்கள் நமது தலைவரை நீங்கள் எல்லா தொகுதிகளுக்கும் போக வேண்டும் என்று சொன்னார். அன்றைக்கு அண்ணன் MRK அவர்கள் என்னை அழைத்துக் கொண்டு ஊராக போய் ஊர் கூட்டங்களை நடத்தினார். அந்த கூட்டங்களில் அவர் சொல்லுவது ஒன்றுதான். இங்கே 2006ஆம் ஆண்டு நான் சட்டமன்ற உறுப்பினராக தேர்ந்தெடுக்கப்பட்டேன். ஒரு 3 ஆண்டு காலம் இங்கே சட்டமன்ற உறுப்பினராக இருந்திருக்கிறார். அவருடைய பணிகளை நீங்கள் பார்க்கிறீர்கள். இன்றைக்கு விடுதலை சிறுத்தைகள் MLA ஆகிவிட்டால் இந்த தொகுதியில பெரிய கலவரம் வரும் என்றெல்லாம் பரப்பினார்கள், பொய் செய்திகளை பரப்பினார்கள். இன்றைக்கு அமைதியாக இந்த பகுதி இருக்கிறது. அதுபோலவே இவருடைய தலைவர் இங்கே நாடாளுமன்ற உறுப்பினராக வந்தால் இந்த பகுதியினுடைய வளர்ச்சிக்காக அவர் பாடுபடுவார், அனைத்து சமூகங்களுக்காகவும் குரல் கொடுப்பார். அதற்கு நான் உறுதியேற்கிறேன், நீங்கள் எல்லாம் வாக்களியுங்கள் என்று ஒவ்வொரு ஊராக அழைத்து சென்று கூட்டங்களை போட்டு அதிலே வாக்குகளை சேகரித்தார். அன்றைக்கு அவர் சொன்னது போலவே 1,00,000க்கும் அதிகமான வாக்கு வித்தியாசத்தில் நம்முடைய தலைவர் எழுச்சி தமிழர் அவர்களை இந்த நாடாளுமன்ற தொகுதியில வெற்றி பெற செய்து அந்த சாதனையை செய்து காட்டியவர் அண்ணன் MRK அவர்கள். ஆனால் இன்றைக்கு சிதம்பரம் தொகுதியிலே மட்டுமல்ல, தமிழ்நாட்டிலே மட்டுமல்ல, இந்தியாவின் பல மாநிலங்களிலே நம்முடைய தலைவர் அவருடைய எந்த அரசியல் தெளிவு, அரசியல் ஆற்றல், ஆளுமை, எதற்கும் சமரசம் செய்து கொள்ளாத அவருடைய அந்த கொள்கை பற்று எல்லோருடைய பாராட்டுகளையும் பெற்றிருக்கிறது. இது சாதாரண விஷயம் அல்ல. அந்த சாதனையை
செய்து காட்டி இருக்கிற நம்முடைய தலைவர் இன்றைக்கு தமிழ்நாட்டை தாண்டி அனைத்து மக்களுடைய ஆதரவை பெறுகிற தலைவராக, ஒரு இந்திய அளவிலான ஒரு தலைவராக இன்றைக்கு உருவெடுத்து வருகின்றார். ஒரு காலம் இருந்தது, ஏன் விடுதலை சிறுத்தைகள் கட்சி அரசியல் இயக்கமாக பரிணமித்த நேரத்திலேயே ராம்தாஸ் அத்வாலே தான் அன்றைக்கு தலித் பேந்தர் இயக்கத்தினுடைய தலைவராக இருந்தார். மகாராஷ்டிராவிலிருந்து, பீகாரிலிருந்து, உத்தரப்பிரதேசத்திலிருந்து காஞ்சிராம் போன்றவர்களை அழைத்து வந்து அவர்களை வைத்து இங்கே அரசியல் செய்த காலம் ஒன்று இருந்தது. இன்றைக்கு அந்த காலம் தலைகீழாக மாறி தலைவர் எழுச்சி தமிழர் அவர்கள் தெலுங்கானாவுக்கு, ஆந்திராவுக்கு, கேரளாவுக்கு, பீகாருக்கு, உத்தரப்பிரதேசத்துக்கு சென்று அரசியல் செய்கிற நிலை இன்றைக்கு உருவாகி இருக்கிறது. இந்த தலைகீழ் மாற்றத்தை சாதித்திருக்கிற நம்முடைய தலைவர் எழுச்சி தமிழர் அவர்கள், அவரை பாராட்டுவதற்கு, அவரை கொண்டாடுவதற்கு நமக்கு ஒரு மேடை போதாது, இன்னும் பல மேடைகள் நமக்கு வேண்டும். நாம் காலகாலத்துக்கும் இந்த கொண்டாட்டத்தை விரிவுபடுத்த வேண்டும். அந்த அளவுக்கு ஒரு மகத்தான தலைவர் நமக்கு கிடைத்திருக்கிறார். இன்றைக்கு பல சமூகத்தை சேர்ந்தவர்கள் சொல்லுகிறார்கள், எங்களுக்கு இப்படி ஒரு தலைவர் கிடைக்கவில்லையே என்று சாதிய அமைப்புகளை வைத்திருக்கிறவர்கள் சொல்லுகிறார். அப்படி மற்ற சமூகத்தினர் பார்த்து பெருமைப்படுகிற, பொறாமைப்படுகிற ஒரு தலைவராக நம்முடைய தலைவர் இன்றைக்கு உருவெடுத்திருக்கின்றார். அவருடைய அந்த சாதனையை பாராட்டி ஒருங்கிணைக்கப்பட்டிருக்கிற இந்த வெற்றி விழாவில் நாம் எல்லாம் எடுத்துக்கொள்ள வேண்டிய உறுதி, தமிழ்நாட்டை பாதுகாக்க வேண்டும். இன்றைக்கு நம்முடைய பொதுச் செயலாளர் தோழர் சிந்தனை செல்வன் அவர்கள் பேசுகிற நேரத்திலே சொன்னார், ஏன் திராவிட முன்னேற்ற கழக தலைமையிலான அந்த கூட்டணியில விடுதலை சிறுத்தைகள் இடம்பெற்றிருக்கிறது என்பதை சுட்டிக்காட்டினார். இன்றைக்கு தமிழ்நாட்டினுடைய காப்பரனாக இந்த திமுக தலைமையிலான கூட்டணி இருக்கிறது. அந்த காப்பரணில மிக முக்கியமான பங்கு வகிப்பது விடுதலை சிறுத்தைகள் கட்சி. இன்றைக்கு எதிராளிகள் எல்லாம் சூழ்ச்சி செய்கிறார்கள், சூது செய்கிறார்கள். எப்படியாவது விடுதலை சிறுத்தைகள் கட்சியை இந்த கூட்டணியில் இருந்து பிரித்து விட்டால், அகற்றிவிட்டால் எளிதாக தமிழ்நாட்டுக்குள் கால் வைத்து விடலாம், தமிழ்நாட்டை கைப்பற்றி விடலாம் என்று கருதுகிறார்கள். அதற்கு இடம் கொடுக்க கூடாது என்ற உயர்ந்த லட்சியத்தோடு இன்றைக்கு தமிழ்நாட்டை காப்பாற்றுகிற அந்த மிகப்பெரிய பணியிலே விடுதலை சிறுத்தைகளை வழிநடத்தி கொண்டிருக்கிறவர் தான் நம்முடைய தலைவர் அவர்கள். அடுத்து மே 31 திருச்சியிலே மாபெரும் பேரணியை தலைவர் அறிவித்திருக்கின்றார். மதச்சார்பின்மை பாதுகாப்பு மாபெரும் மக்கள் பேரணி என்கின்ற தலைப்பில் 2026 சட்டப்பேரவை தேர்தல் எதை முன்னிறுத்தி நடக்கும் என்பதை பற்றி பலரும் பலவாறாக சொல்லிக் கொண்டிருந்தார்கள். தலைவர் எழுச்சி தமிழர் அறிவித்து விட்டார், 2026 சட்டப்பேரவை தேர்தல் மதச்சார்பற்ற சக்திகளுக்கும் மதவாத பிற்போக்கு சக்திகளுக்கும் இடையிலான போட்டியாகத்தான் அந்த தேர்தல் களம் அமைய போகிறது. அதை முன்னுணர்ந்து என்றைக்கும் தமிழ்நாட்டுடைய அரசியல் திசை வழியை தீர்மானிக்கிற ஆற்றல் பெற்ற நம்முடைய தலைவர் எழுச்சி தமிழர் அவர்கள் அடுத்து அறிவித்திருக்கிறது தான் இந்த மதச்சார்பின்மை பாதுகாப்பு மாபெரும் மக்கள் பேரணி. தமிழ்நாட்டினுடைய தலைவிதியை, திசை வழியை தீர்மானிக்கிற அந்த மகத்தான பேரணியை சிறப்பாக வெற்றிகரமாக நடத்த உறுதியேற்போம். வாய்ப்புக்கு நன்றி, வணக்கம். ஓட்டு கேட்க அங்கே சாக்கமாக அங்கே குண்டு சக்தி, மின்னல் சக்தி, எல்லா சக்தியும் வந்திருக்குங்க. நான் தான் ஆக அந்த அளவுக்கு ஒரு இணக்கமாக ஒரு உணர்வை நாம் எது ஜாதியை சொல்லி வாக்கு கேட்ட காலம் போய் இப்போ கொள்கையை சொல்லி வாக்கு கேட்கக்கூடிய காலம் வந்து போச்சு. அதுக்கு சாட்சி தான் இந்த கூட்டம். இந்த கூட்டம் பாரு கட்டுக்கோப்பாக இந்த இது மட்டும் குறைச்சா போதும், சத்தம் போடுறத மட்டும் குறைக்கணும். ஆக போதா ஆக இதுதான் ஆக இந்த உணர்வு
வாக்காக மாறி இன்னது ஒற்றுமை அடையாளமாக இந்த பானை சின்னம், நாற்காலி சின்னம், நாற்காலி மேடை, நாற்காலி என்று அவர்கள் அங்கே நம்முடைய ரவிக்குமாராகவும் சிந்தனை அவர்களும் சொன்னாங்க பாவரசலாம். ஆனால் நான் சொன்னேன் பானை பெரிய ரவுண்டு சின்ன ரவுண்டு பானை இதுதான் நமக்கு எளிய மக்கள் சொல்லி 3000 அதை கொண்டோம். இந்த 2வது தடவை வந்து பானை வந்து ரீச் ஆகி 1 லட்சம் வாக்கு சாலையாக இருந்து அடுத்த முறை இன்னும் 2 லட்சம் வாக்குகள் கூடுதலாக பெறக்கூடிய அளவுக்கு ஆக அந்த தரத்தை உயர்த்தி கொண்டு இந்த தினம் அங்கீகாரம் வழங்கியிருக்கின்றது. ஆக அங்கீகாரம் வழங்கிய கட்சியாக இங்கே நம்முடைய தோல் திருமா தலைமையிலே இங்கே இந்த கட்சி இருக்கின்றது. அதற்கு நான் வாழ்த்தை தெரிவித்துக் கொண்டு நன்றியை தெரிவித்துக் கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். அருமை சொந்தங்களே, நீங்கள் எல்லாம் ஆவலோடு எப்பொழுது தலைவர் பேசுவார் என்று எதிர்பார்த்து கொண்டிருக்கின்ற விடுதலை சிறுத்தை கட்சியினுடைய தலைவர், நாடாளுமன்றத்தினுடைய உறுப்பினர், அருமை அண்ணன், என்னுடைய ஆருயிர் அண்ணன் தொல் திருமா அவர்களே, உங்கள் அனைவருக்கும் எனது அன்பான வணக்கம். இந்த நிகழ்வு என்பது நடைபெற்ற 50 ஆண்டு கால அரசியல் வரலாற்றில் விடுதலை சிறுத்தை கட்சிகள் 1999ஆம் ஆண்டு அரசியலில் அடி வைத்து முதலிலே சைக்கிள் சின்னத்திலே போட்டியிட்டு, அதற்கு பின்னால் உதயசூரியன் சின்னத்திலே போட்டியிட்டு, மெழுகுவர்த்தி சின்னத்திலே போட்டியிட்டு, அம்பு சின்னத்திலே போட்டியிட்டு, மோதிரம் சின்னத்திலே போட்டியிட்டு, இப்படி பல்வேறு தேர்தல்களிலே போட்டியிட்டு 2001ஆம் ஆண்டு அண்ணன் எழுச்சி தமிழர் அவர்கள் மங்களூர் தொகுதியிலே போட்டியிட்ட போது அவர் வெற்றி பெறுவதற்காக அவரோடு நானும் உடன் சென்று வெற்றி பெற வைத்தவன் முதலில் சட்டமன்றத்திற்கு அனுப்பி வைத்ததிலே எனக்கும் பெருமை இருக்கிறது என்பது நேரத்திலே நான் நினைவுபடுத்த விரும்புகிறேன். மாண்புமிகு தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் அண்ணன் தளபதி அவர்களுடைய, மாண்புமிகு துணை முதலமைச்சர் அண்ணன் உதயநிதி ஸ்டாலின் அவர்களுடைய வழிகாட்டியதன் அடிப்படையில் நடைபெற்ற நாடாளுமன்ற தேர்தலிலே போட்டியிட்டு தலைவர் அண்ணன் தொல் திருமா அவர்கள் சிதம்பரம் நாடாளுமன்றத்திலும், அண்ணன் ரவிக்குமார் அவர்கள் விழுப்புரம் நாடாளுமன்றத்திலும் வெற்றி பெற்று இன்றைக்கு விடுதலை சிறுத்தை கட்சி 52 ஆண்டுகளுக்கு பிறகு, ஏன் இன்னும் சொல்ல போனால் சுதந்திரத்திற்கு பிறகு தேர்தல் நடைபெற ஆரம்பித்து கணக்கிட்டு பார்த்தால் 72 ஆண்டு கால தமிழ்நாட்டின் தேர்தல் அரசியல் வரலாற்றில் தலித் ஒருவரால் துவங்கப்பட்டு அரசியல் கட்சி ஒன்று மாநில கட்சியாக அங்கீகாரம் பெறுவது இதுவே முதல் முறை என்பதை இந்த நேரத்தில் நான் தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன். தேர்தல் அரசியல் களத்தில் 25 ஆண்டு காலமாக நடத்திய இடையறாத போராட்டத்தால் இந்த சாதனையை தலைவர் அண்ணன் எழுச்சி தமிழர்கள் அவர்கள் நிகழ்த்தியுள்ளார்கள். இதற்கு என்ன காரணம்னு கேட்டா, அருமை அண்ணன் எழுச்சி தமிழர் அவர்களுடைய அயராத உழைப்பு என்றுதான் நான் சொல்லுவேன். இரண்டாவது, லட்சக்கணக்கான தொண்டர்களை, இளைஞர்களை ஒரு தாயை போல் அரவணைத்து கட்சியை கட்டுக்கோப்பாக வைத்திருந்தார் என்பதுதான் இந்த வெற்றிக்கு காரணம். எப்போது தொண்டர்கள் எதை சொன்னாலும் நான் அவர் அருகிலே இருந்து பார்த்திருக்கிறேன். எவ்வளவு பேர் சுத்தி 10 பேர் ஆளு கொண்ட பேசிக்கிட்டு இருப்பாங்க. ஆனால் அதை பற்றி சிறிதும் கவலைப்படாமல் பொறுமையாக இருந்த காரணத்தினால் தான் இந்த வெற்றி பெற்றிருக்கிறார் என்று நான் நினைக்கிறேன் என்பதை மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்ள விரும்புகின்றேன். இப்ப தமிழ்நாட்டில் பாத்தீங்கன்னா 4 எம்எல்ஏ சட்டமன்ற உறுப்பினர், 2 நாடாளுமன்ற உறுப்பினரை பெற்றிருக்கிறார். என்னை கேட்டால் அண்ணன் திருமாவர்கள் தமிழ்நாட்டில் தாழ்த்தப்பட்ட மக்களுடைய தனிப்பெரும் தலைவராக இன்றைக்கு செயல்பட்டுக் கொண்டிருக்கிறார். தமிழ்நாட்டில் நல்லாட்சி நடத்துகின்ற நம்முடைய வணக்கத்திற்குரிய முதலமைச்சர் அவருடைய நம்பிக்கையை பெற்ற தலைவராக இருக்கிறார். தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய நம்முடைய மூத்த அரசியல் தலைவர் அண்ணன் KS அழகிரி அவர் சொன்னது போல தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய எல்லா பொதுமக்களாலும்
எல்லா அரசியல் கட்சி தலைவர்களாலும் மதிக்கக்கூடிய ஒரு தலைவராக அண்ணன் எழுச்சி தமிழர் இருக்கிறார் என்பது இந்த இயக்கத்திற்கு கிடைத்த மாபெரும் வெற்றி என்றுதான் நான் சொல்லுவேன். ஏன் இன்னும் சொல்ல போனால், திருவாரூரில் நடைபெற்ற ஒரு பொதுக்கூட்டத்தில் அண்ணன் எழுச்சி தமிழர் அவர்கள் உரையாற்றிய பொழுது, அப்பொழுது மேடையிலே முத்தமிழர்கள் டாக்டர் கலைஞர் அவர்கள் இருந்தார்கள். அவர் உரையாற்றி முடித்த பிறகு அவர் அழைத்து பாராட்டிய காட்சி இன்னும் என் நினைவிலே இருக்கிறது. அத்தகைய பெருமை தலைவர் கலைஞர் அவர்களாலே பாராட்டை பெற்றவர் தான் அண்ணன் எழுச்சி தமிழர் என்பதை இந்த நேரத்தில் நான் நினைவுபடுத்த விரும்புகிறேன். இன்னும் சொல்லணும்னா, தமிழ்நாட்டு அரசியலில் தவிர்க்க முடியாத ஒரு சக்தியாக இருப்பவர் தான் அண்ணன் எழுச்சி தமிழர் என்பதை நினைவுபடுத்த விரும்புகிறேன். இன்னைக்கு தமிழ்நாட்டில் நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் இன்றைக்கு நம்முடைய கூட்டணி கட்சி தலைவர்கள் அனைவருடைய ஒத்துழைப்போடு அண்ணன் அழகிரி அண்ணன் சொன்னதை போல ஒரு சிறப்பான ஆட்சி நடத்தி கொண்டிருக்கிறார். அண்ணன் எழுச்சி தமிழர் அவர்கள் இந்த சமுதாய மக்களுக்கு பல்வேறு உதவிகளை பெற வேண்டும் என்பதற்காகத்தான் இத்தனை ஆண்டு காலம் போராடி கொண்டிருக்கிறார். அவர் வைத்த பல்வேறு கோரிக்கைகளை நம்முடைய தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் நிறைவேற்றி இருக்கிறார். நான் ஒன்றிரண்டை கூடிட்டு காட்டுவது என்னுடைய கடமையாக நான் கருதுகிறேன். முதல்ல இங்க அண்ணன் சிந்தனை செல்வன் சொன்னதை போல இந்த கடலூர் மாவட்டத்தில் ஒரு மாபெரும் சக்தியாக விளங்கிய ஐயா இளைய பெருமாள் அவர்களுக்கு இன்றைக்கு அருகாமையிலே நினைவு மண்டபம் நம்முடைய முதலமைச்சர்களால் எழுப்பப்பட்டிருக்கிறது. அயோத்திதாசர் பண்டிதருடைய நினைவு மண்டபம் சென்னையிலே உருவாக்குவதற்கு நம்முடைய மாண்புமிகு முதலமைச்சர் உத்தரவிட்டு செயல்படுத்தப்பட்டிருக்கிறது. மாமேதை அண்ணல் அம்பேத்கர் அவர்களின் பிறநாளை சமத்துவ நாளாக இன்றைக்கு நம்முடைய மாண்பு முதலமைச்சர் அறிவித்திருக்கிறார். அது மட்டுமல்ல, இந்த ஆண்டு நடைபெற்ற சமத்துவ அந்த நாளில் நம்முடைய மாமேதை அண்ணல் அம்பேத்கர் அவர்களுடைய பேரன் பிரகாஷ் அம்பேத்கர் அவர்கள் கலந்து கொண்டு சிறப்பு செய்தது தமிழ்நாட்டிற்கு பெருமை என்பதை இந்த நேரத்தில் நினைவுபடுத்த விரும்புகிறேன். தமிழ்நாட்டில் இன்னைக்கு தாழ்த்தப்பட்டோர் ஆணையம் என்று உருவாகி இருக்கிறது என்று சொன்னால் அதற்கு அண்ணன் எழுச்சி தமிழ்தான் என்பதை நேரத்தில் நான் நினைவுபடுத்த விரும்புகிறேன். அது மட்டுமல்ல, மிக முக்கியமான ஒரு செய்தி, ஒவ்வொரு முறையும் அந்த ஆணையத்துடைய கூட்டம் நடக்கும் போதும் அண்ணன் திருமா அவர்களும் அன்பு சகோதரி சிந்தனை செல்வன் அவர்களும் அண்ணன் எம்பி ரவிக்குமார் அவர்களும் இங்கே அமர்ந்திருக்கின்ற இந்த மக்களுக்காக குரல் கொடுப்பதை நான் அருகிலிருந்து பார்த்து கொண்டிருக்கிறேன். அப்ப அவங்க சொன்னாரு, இந்த சமூகத்தில் படிக்கக்கூடிய இந்த மக்களுக்காக ஒதுக்கப்படக்கூடிய நிதி அவர்களுக்கு முறையாக சென்று சேர வேண்டும் என்ற கோரிக்கை வைத்தார்கள். நம்முடைய மாண்பு முதலமைச்சர்கள் 2024ஆம் ஆண்டு ஒரு சட்டத்தை கொண்டு வந்தார். அது என்ன சட்டம் அப்படின்னு கேட்டா, ஆதி திராவிடர்கள் மேம்பாடு செயல் திட்டத்திற்கான சட்டம் உருவாக்கப்பட்டது. இது என்னன்னா, ஒவ்வொரு மாவட்டத்துக்கும் ஒதுக்கப்படுகின்ற பணம் நிதி, ஒவ்வொரு துறைக்கும் ஒதுக்கப்படுகின்ற நிதி அந்த மக்களுக்கு முறையாக சென்று சேர வேண்டும் என்பதற்காக மாண்புமிகு முதலமைச்சர் தலைமையிலே ஒரு குழு உருவாக்கப்பட்டு அந்த தொகை இந்த மக்களுக்கு செயல்படுகிறதா என்பதை உன்னிப்பாக கவனிக்கின்ற ஒரு சட்டத்தை உருவாக்கி இருக்கிறார் என்று சொன்னால் அதற்கு அண்ணன் எழுச்சி தமிழர் தான் என்பதை இந்த நேரத்தில் நான் தெரிவித்துக் கொள்ள விரும்புகின்றேன். இன்னும் நிறைய பேச வேண்டிய அண்ணனும் அவருடைய உரையை கேட்க நீங்கள் ஆவலாக இருக்கிறீர்கள். நான் நிறைவாக முடித்துக் கொள்ள விரும்புகிறேன். அதாவது இந்தியாவில் காஷ்மீர் முதல் கன்னியாகுமரி வரை தாழ்த்தப்பட்ட மக்களுக்காக உழைப்பதற்காக தன்னையே அர்ப்பணித்துக் கொண்ட ஒரு மாபெரும் தலைவர் தான் அண்ணன் எழுச்சி தமிழர் என்பதை நான் குறிப்பிட விரும்புகிறேன். அதற்காக தான் ஒரு திருமணமே செய்து கொள்ளாமல் எந்த தன்னை தியாகம் பண்ணி இந்த மக்களுக்காக தன்னை தியாகம் செய்த ஒரு தலைவர் ஆவார். இன்னொன்னு, அண்ணன் எழுச்சி தமிழரை பொறுத்தவரையில் எதற்கும் விலை போகாத தலைவர் என்பதை இந்த நேரத்தில் நான் குறிப்பிட விரும்புகிறேன். எதற்கும் தன்னை சமரசம் செய்து கொள்ளாத தலைவர், எப்போதும் எந்த சூழ்நிலையிலும் கொள்கை மாறாத தலைவர் என்று சொன்னால் அவர்தான் எழுச்சி தமிழர் அண்ணன் திருமா அவர்கள். இந்தியாவில் வாழ்கின்ற லட்சம் கோடிக்கணக்கான தாழ்த்தப்பட்ட மக்களுக்காக உழைத்துக் கொண்டிருக்கின்ற அடக்கப்பட்ட ஒழுக்கப்பட்ட மக்களுக்காக பாதுகாக்கின்ற ஒரு பாதுகாவல் அரணாக விளங்கிக் கொண்டிருப்பவர் தான்
அண்ணன் எழுச்சி தமிழர் என்பது நேரத்திலே தெரிவித்துக் கொண்டு, அப்படிப்பட்ட அண்ணன் எழுச்சி தமிழர் அவர்கள் தமிழ்நாட்டை ஆண்டு கொண்டிருக்கின்ற முதலமைச்சருக்கு உற்ற துணையாக தோளோடு தோள் நின்று ஆட்சி உருவாவதற்கும் ஆட்சி சிறப்பாக நடப்பதற்கும் 2026 நடைபெறுகின்ற தேர்தலிலே திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைமையிலான இந்த கூட்டணி அரசு அமைவதற்கும் எந்த சூழ்நிலையிலும் எவராலும் எந்த வலையிலும் சின்ன வலை போட்டாலும் சரி பெரிய வலை போட்டாலும் சிக்காத ஒரு மாபெரும் விடுதலை சிறுத்தை இயக்கத்தினுடைய தலைவராக இருக்கக்கூடிய அண்ணன் திருமாவனுடைய ஆதரவோடு திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆட்சி, தளபதியினுடைய ஆட்சி தமிழகத்தில் அமைவதற்கு நம்முடைய அண்ணன் திருமா அவர்கள் நிச்சயமாக தோள் கொடுப்பார், தோள் கொடுக்க வேண்டும் என்று கேட்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். எல்லாவற்றுக்கும் மேலாக உங்களிடையே ஒரு அற்புதமான பிரகடனத்தை தெரிவிக்க இருக்கிற விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய நிறுவன தலைவர், எங்களுடைய அன்பிற்கும் மரியாதைக்கும் உரிய அன்பு தோழர் திருமா அவர்களே, உண்மையிலேயே இந்த நிகழ்ச்சி ஒரு வரலாற்று சிறப்பு மிக்க நிகழ்ச்சி. நாம பல நிகழ்ச்சிகளை வரலாற்று சிறப்புடைய நிகழ்ச்சிகளாக சொல்லுவோம். ஆனா இந்த நிகழ்ச்சி உண்மையிலேயே ஒரு வரலாற்று சிறப்பு மிக்க நிகழ்ச்சி. இந்த நிகழ்ச்சியில இது வெறும் அரசியல் நிகழ்ச்சி மட்டுமல்ல, ஒரு அங்கீகாரத்தை வழங்கி இருக்கிற ஒரு நிகழ்ச்சி. 25 ஆண்டுகளுக்கு பிறகு விடுதலை சிறுத்தைகளுக்கு தோழர் திருமா அவர்களுக்கு இந்த அங்கீகாரம் கிடைத்திருக்கிறது. ஆனால் 25 ஆண்டுகளுக்கு முன்பே எங்களுடைய அன்பு தலைவர் ஐயா மூப்பனார் அவர்கள் திருமா அவர்களை கட்டி அடைத்து இந்த அங்கீகாரத்தை வழங்கி அவரை உச்சி முகர்ந்து, நீங்கள் இந்த அரசியலுக்கு தகுதியானவர், இந்த அரசியலை செய்யுங்கள் என்று சொன்னவர் அன்பு தலைவர் ஐயா மூப்பனார் அவர்கள். அதன் பிறகு அவரை கலைஞர் வளர்த்தார். கலைஞருடைய வளர்ப்பு என்பதும் இங்கே முக்கியமாக நாம் கோடிட்டு காட்ட வேண்டிய விஷயங்கள். நண்பர்களே, விடுதலை சிறுத்தைகள் கட்சிக்கும் மற்ற கட்சிக்கும் இருக்கிற வித்தியாசம் என்ன? இன்றைக்கு விடுதலை சிறுத்தைகள் குறிப்பாக கொள்கை வழியிலே இருக்கின்ற ஒரு அரசியல் இயக்கமாக இருக்கிறார்கள். சமீப காலமாக பத்திரிகைகளிலே ஒரு செய்தி வந்தது, விடுதலை சிறுத்தைகள் கட்சி வேறு கூட்டணிக்கு சென்று விடுவார்கள், ஆட்சியில் அதிகாரம் வழங்குகிற கட்சிகளுக்கு செல்லுவார்கள், அதற்கான முயற்சி நடக்கிறது என்று தொடர்ச்சியாக நமக்கு எதிரானவர்கள் எழுதி வந்தார்கள். பொதுவாகவே திருமா விஷயம் என்றால் எனக்கு வேண்டியவர்கள், எங்கள் கட்சியிலே இருக்கிற தலைவர்கள் என்னிடம் கேட்பார்கள். நான் அப்பொழுது அவர்களிடம் சொல்லுவேன், நான் அவரோடு பேசி ஓராண்டு காலமாகிறது, எனவே அவருடைய மனநிலை என்ன என்பது எனக்கு தெரியாது. ஆனால் ஒன்றை மட்டும் நான் உங்களிடம் உறுதியாக சொல்லுவேன், மதசார்பின்மை என்கின்ற கொள்கை எங்கே இருக்கிறதோ அங்கே திருமா இருப்பார். அந்த கொள்கை நம்முடைய கூட்டணியில் தான் இருக்கிறது. எனவே இந்த கூட்டணியில் தான் அவர் இருப்பார், நீங்கள் அச்சப்பட தேவையில்லை என்று நான் பல நேரங்களில் சொல்லி இருக்கிறேன். இதுதான் நம்பிக்கை என்பது. நீங்க அரசியல்ல நம்பிக்கை என்பது அரிது. நாம ஒன்று பேசுவோம், வேறு மாதிரி நடப்போம். ஆனால் ஒருவரை நம்பி ஒரு உத்தரவாதத்தை தர முடிகிறது என்றால் அதற்கு திருமா அவர்கள் பொறுப்பானவர் என்பதில் எனக்கு மாற்று கருத்தில்லை. இந்த கருத்தை பெரியவர் பாக்கவி அவர்கள் பேசினார். எனக்கு ஆச்சரியமா இருந்தது, ஏன்னா நம்ம சொல்லலாம்னு நினைச்சிட்டு இருந்தோம், அவர் சொல்றாருன்னு. நம்பிக்கை மிக முக்கிய அரசியல்ல. அந்த நம்பிக்கைக்கு உரியவராக விடுதலை சிறுத்தைகள் கட்சி இருந்திருக்கிறது, தோழர் திருமா அவர்கள் இருந்து வருகிறார். ஒரு சின்ன கட்சியா ஆரம்பிச்சாரு, ஆனா இன்றைக்கு ஒரு தேசிய தலைவராக அவர் வளர்ந்திருக்கிறார். அதற்கு என்ன காரணம்? பணம் அல்ல, அல்லது அவர் சார்ந்திருக்கிற சமூகம் மட்டுமல்ல, இந்த இரண்டுக்கும் மேலாக ஒரு கொள்கையின்பால் அவர் நிற்பதுதான் அவரை தேசிய தலைவராக ஆக்கியிருக்கிறது.
பணமோ சமூகம் மட்டுமோ ஒருவரை உயர்த்தி விடாது. இவைகளுக்கு மேலாக அரசியல் நேர்மை, கொள்கையில பற்று, அந்த வழியில நிற்பது. இதற்கு உரியவராக அவர் இருந்திருக்கிறார். அதுதான் இன்றைக்கு இந்த அங்கீகாரத்திற்கும் இந்த வளர்ச்சிக்கும் ஒரு காரணம். இன்னைக்கு நம்ம கூட்டணியினுடைய சிறப்பு என்ன? திராவிட முன்னேற்ற கழகம் ஆளும் கட்சியாக இருக்கிறது. அவர்கள் ஒரு அரசாங்கத்தை நடத்துகிறார்கள். அரசாங்கம் என்பது, ஒரு மாநில அரசாங்கம் என்பது முழுக்க முழுக்க மத்திய அரசாங்கத்தை சார்ந்திருக்கிற ஒரு அமைப்பு. அப்படிதான் இங்க இருக்கு. நாம இல்லைன்னு மறுத்துற முடியாது. ஆனால் மத்தியில வேற ஒரு கட்சி, மாநிலத்தில் வேற ஒரு கட்சி. இன்றைக்கு முதலமைச்சர் அவர்கள் இவ்வளவு உறுதியாக, தைரியமாக மத்திய அரசை எதிர்க்கிறார் என்று சொன்னால் என்ன காரணம்? நாம எதிர்த்துள்ளோம். நான் எதிர்க்கலாம், திருமா எதிர்க்கலாம், மணிவாசகம் எதிர்க்கலாம், பாலகிருஷ்ணன் எதிர்க்கலாம், அது வேற. எங்ககிட்ட அதிகாரம் இல்லை. ஆனா அவரிடம் ஒரு அரசாங்கம் இருக்கிறது, ஒரு அதிகாரம் இருக்கிறது. அந்த அரசாங்கத்தை அவர் நடத்தியாக வேண்டும். அவர் உறுதியாக இருக்கிறார். அரசு என்பது வேறு, நம்முடைய லட்சியம் என்பது வேறு. இன்னைக்கு நீங்க இந்த உயர்ந்த தன்மையை நீங்கள் சென்னையில் இருந்தால் பார்க்க முடியாது. ஆனா நீங்க டெல்லிக்கு போனா அதை பார்க்கலாம். ஏன்னா டெல்லியில அதிகாரம் எப்படி கொடிகட்டி பறக்கிறது என்பதனை நாம் டெல்லிக்கு செல்கிற பொழுது நேரடியாக பார்க்க முடியும். ஒரு மாநில அரசாங்கத்தை டெல்லி நினைத்தால் எப்படி வேண்டுமானாலும் சித்திரவதை செய்யலாம், எப்படி வேண்டுமானாலும் சிரமப்படுத்தலாம். ஆனால் அவைகளையும் மீறி ஒரு மாநில அரசாங்கம் இன்றைக்கு நிலைத்து நிற்கிறது என்று சொன்னால் இந்திய கூட்டணியினுடைய தவிர்க்க முடியாத ஒரு கொள்கை தூணக இந்த மாநில அரசு இருக்கிறது. அந்த முதலமைச்சர் சொல்லுகிறார், நான் திருமாவினுடைய இசைவை பெற்று பல்வேறு சட்டங்களை கொண்டு வருகிறேன் என்று சொல்லுகிறார். அதுதான் இன்னைக்கு நமக்கு இருக்கிற பெருமை. இதை போல ஏராளமான விஷயங்களை நாம் எடுத்து சொல்லலாம். நம்முடைய கொள்கை என்ன? இன்னைக்கு அவர்களுடைய ஒரே இலக்கு என்ன? தமிழ்நாடு தான். ஏன்னா 40 நாடாளுமன்ற தொகுதிகளில் நாம் வெற்றி பெற்ற பிறகு அகில இந்திய அரசியல் மாறிவிட்டது. ஏதோ ஓரளவிற்கு வெற்றி பெறலாம் என்று நினைத்த மாநிலங்கள் கூட மத்திய அரசை எதிர்த்து ஒரு மாநிலம் 40 தொகுதிகளில் வெற்றி பெறுகிறது என்று சொன்னால், 100க்கு 100 மதிப்பெண் எடுக்கிறது என்று சொன்னால், அங்கே எல்லாவற்றுக்கும் மேலாக கொள்கை இருக்கிறது என்பதை உணர்ந்து இந்தியாவில் இருக்கிற பிற மாநிலங்கள், பிற அரசியல் கட்சிகள் ஆச்சரியப்படுகிறார்கள். இன்னைக்கு நாடாளுமன்றத்தில் திருமாவை பார்க்கலாம். நாடாளுமன்றத்தில் அவர் உரையாற்றுகிற பொழுது எல்லோரும் அதை கவனமாக கேட்பதை நான் பார்க்கிறேன். என்ன காரணம்? தனிமனித வெறுப்பதில் கிடையாது, மோடியை கொச்சையாக பேசுவது கிடையாது, பாரதிய ஜனதாவை RSS அசிங்கமாக விமர்சிப்பது கிடையாது. மாறாக அவர்களுடைய கடந்த காலத்தை அங்குலம் அங்குலமாக சிதைத்து காட்டக்கூடிய ஒரு தலைவராக திருமா அவர்கள் இருக்கிறார். அரசியல் அது முக்கியம். கடிதோச்சி மெல்ல எரிகை என்று சொல்லுவார்கள். ஒரு தாக்குதல் கூட அழுத்தமானதாக இருக்க வேண்டும், ஆனால் அதே நேரத்தில் நாகரிக குறைவாக அது இருக்கக்கூடாது என்பதற்கு அவர் ஒரு எடுத்துக்காட்டாக திகழ்கிறார். எனவே தோழர்களே, இன்னும் நிறைய தலைவர்கள்லாம் பேச வேண்டி இருக்கிறது, நிறைய விஷயங்களை பேச வேண்டி இருக்கிறது. நம்முடைய கூட்டணி என்பது ஒரு அற்புதமான கூட்டணி. வரலாற்றில் எவ்வளவோ கூட்டணிகள் அமைந்திருக்கின்றன. நான் கூட என்னுடைய அனுபவத்தில் அதிமுக கூட்டணியோடு பேச வரும்பொழுது நானும் அவர்களோடு துணைக்கு போயிருக்கிறேன். நானே சில நேரங்களில் கூட்டணி பேசி இருக்கிறேன். ஆனால் அந்த நிலையெல்லாம் மாறி இன்றைக்கு அன்பான, ஒரு நாகரிகமான, பண்பான, பிறரையும் மதிக்கத்தக்க ஒரு அரசியல் அமைப்பை நாம் உருவாக்கி இருக்கிறோம் என்று சொன்னால் அதற்கு நம்முடைய கட்சிகளெல்லாம் ஒரு மிக முக்கிய காரணம். எல்லாவற்றுக்கும் மேலாக தமிழக முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் அதற்கு ஒரு மிக முக்கிய காரணம். நாம இந்த அரங்கத்தில் இதை பதிவு செய்யணும். தலித் மக்களை பொறுத்தவரை நந்தனாரில் ஆரம்பித்து சுவாமி சகஜானந்தா,
தலைவர் இளைய பெருமாள், இப்பொழுது தோழர் திருமா என்ற அந்த விசை நீண்டு வந்திருக்கிறது. இதற்கு ஒரு பெரிய பாதை இருக்கிறது, இல்லைன்னு சொல்ல முடியாது. இதற்கு ஒரு பெரிய வரலாறு இருக்கிறது, இல்லை என்று சொல்ல முடியாது. இன்றைக்கு அதையெல்லாம் அங்கீகரிக்கிற வகையில்தான் இந்த அங்கீகாரம் கிடைத்திருக்கிறது. நாம் அதை மகிழ்ச்சியோடு ஏற்றுக்கொள்ள வேண்டும். இந்த திசையை நோக்கி நாம் பயணிக்க வேண்டும். இன்னும் நாம் செல்ல வேண்டிய பயணம் நிறைய இருக்கிறது. இன்றைக்கு கூட மத்திய பாரதிய ஜனதா அவர்கள் சில நம்பிக்கையோடு இருக்கிறார்கள். தமிழகத்தின் மீது மேலும் ஒரு தாக்குதலை தொடுக்கலாம் என்று அவர்கள் கருதுகிறார்கள். ஆளுநரை வைத்து ஒரு தாக்குதல் செய்தார்கள். ஆனால் நம்முடைய முதலமைச்சர் அமைதியாக, ஆனால் அழுத்தமாக, உறுதியாக இருந்து நீதியின் முறையில் சென்று உச்ச நீதிமன்றத்திற்கு சென்று ஆளுநர் யார் என்பதை, அவருடைய அதிகாரம் என்ன என்பதை அவருக்கு மட்டுமல்ல இந்தியாவிற்கே விளக்கி சொல்லி இருக்கிறது தமிழ்நாடு. யாராவது மறுக்க முடியுமா? இதுவரைக்கும் முதலமைச்சர்கள் நிறைய வந்திருக்கிறார்கள். ஆனால் வேந்தராக ஒரு முதலமைச்சர் இருக்கிறார் என்று சொன்னால் அது நம்முடைய முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் தான். காரணம், சட்டத்தை கையில் எடுத்தார். சட்டத்தின் மூலமாக, நீதியின் மூலமாக, நீதிமன்றத்தின் மூலமாக அந்த வெற்றியை நாம் ஈட்டி இருக்கிறோம். அதற்கு நாமெல்லாம் துணையாக இருக்கிறோம். காங்கிரஸ் கட்சி, சிறுத்தைகள், மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகம், இஸ்லாமிய கட்சிகள், பொது உடைமை கட்சிகள், இன்னும் நம்முடைய கூட்டணி எல்லோருமே அதற்கு நாம் உறுதுணையாக இருந்திருக்கிறோம். இவைகளெல்லாம் பாராட்டப்பட வேண்டிய, வரலாற்றில் மீண்டும் மீண்டும் நினைவுபடுத்தப்பட வேண்டிய அற்புதமான நிகழ்வுகள் என்பதனை நான் இந்த நேரத்தில் உங்களுக்கு பதிவிடுகிறேன். தோழர்களே, இன்னும் இறுதியாக ஒன்றை நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். இன்றைக்கு அண்ணா திராவிட முன்னேற்ற கழக கூட்டணி என்பது என்ன? நேற்று வரை பாரதிய ஜனதாவோடு அவர்கள் உறவு இல்லை என்று சொன்னார்கள். இன்றைக்கு எப்படி உறவு வைத்துக் கொள்கிறார்கள்? நாம் ஆரம்பத்தில் இருந்தே இதுதான் நம்முடைய கூட்டணி என்று சொல்லுகிறோம். அதுல நாம எங்கேயும் தடுமாறல. ஆனால் அவர்களை பாருங்கள், ஒரு கூட்டணி வைத்துக் கொள்வதில் கூட அவர்களுக்கு ஒரு தடுமாற்றம் இருக்கிறது. எதையாவது சொல்லி நம்மை வீழ்த்தி விடலாமா என்று பார்க்கிறார்கள். அந்த இடத்துல நாம உறுதியா இருக்கணும். நான் தான் சொன்னேன், தனி மனித விருப்பு வெறுப்புகளை தவிர்த்து விடுங்கள், கொள்கையின் பால் நில்லுங்கள், வெற்றியை ஈட்ட முடியும். அந்த வெற்றியை நம்முடைய திருமா தன்னுடைய அரசியல் வாழ்க்கையில் ஈட்டி காட்டி இருக்கிறார். அதே போல நாம் நம்முடைய இந்த தேர்தலிலும் அதை ஈட்டி காட்ட வேண்டும் என்று நான் உங்களுடைய அன்போடு கூறிக்கொள்கிறேன். இந்த நிகழ்ச்சிக்கு கடலூர் மாவட்ட காங்கிரஸ் கட்சியினுடைய தலைவர் செந்தில்நாதன் அவர்கள், சாம்பமூர்த்தி அவர்கள், அன்பரசன் அவர்கள், சுந்தர்ராஜன் அவர்கள், மக்கீன் அவர்கள், எம்என் ராதா அவர்கள், செழியன் அவர்கள், நசீர் அவர்கள், வைத்தியநாதசாமி அவர்கள், இமயராஜ் அவர்கள், பார்த்திபன் அவர்கள், வேளாங்கண்ணி அவர்கள், இன்னும் ஏராளமான தோழர்களும் என்னோடு வருகை புரிந்திருக்கிறார்கள். இங்க நீங்க இம்மாம் பேர் நிற்கிறீங்க, லட்சக்கணக்கில் இருக்கிறீங்க. ஆனா எங்களோட வந்த தோழர்களை நான் விழிக்க வேண்டியது ஒரு கடமை. அவர்கள்லாம் இன்னொரு கட்சி கூட்டத்தில் வந்து மகிழ்ச்சியோடு அமர்ந்திருக்கிறார்கள். அதே போல நம்முடைய அமைச்சர் அவர்களோடு வந்திருக்கிறார்கள், ஒவ்வொருவரோடும் வந்திருக்கிறார்கள். எனவே அனைவரையும் நான் விழித்ததாக கருதி திருமா அவர்களுடைய வெற்றி தமிழகத்தினுடைய வெற்றி என்று சொல்லி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். இன்னொரு விஷயம், நம்முடைய சிந்தனை செல்வன் பேசுகிற பொழுது மகிழ்ச்சியா பேசினார். நீங்க மேடையில் மகிழ்ச்சியா பேசுறதுல ஒரு சிரமம் இருக்கு. நீங்க டென்ஷனா பேசலாம், ஆனா மகிழ்ச்சியா பேசுறதுங்கிறது ரொம்ப கஷ்டம். ஒரு சமயம் திரும்ப எதிர்த்தாலும் மகிழ்ச்சியா பேசணும், அவர் இருக்கிறதுனால இந்த மேடை எனக்கு மகிழ்ச்சியான ஒரு மேடை என்பதை அவர் நிரூபித்து காட்டியிருக்கிறார். அவருடைய உரை சட்டமன்றமாக இருந்தாலும் சரி, பொது மேடையாக இருந்தாலும் சரி, அதுவும் பாராட்டிற்குரியது. அதே போல துரை ரவிக்குமார், சமீபத்தில் அவருடைய ஒரு சிறு தொகுப்பை நான் படித்தேன். காரல் மார்க்ஸை பற்றியும் கம்யூனிசத்தை பற்றியும் ஒரு சின்ன தொகுப்பு. என்னால் நம்பவே முடியல.
இதை போல ஒருவர் எழுத முடியுமா என்று நான் ஆச்சரியப்பட்டேன். நான் திரும்ப அவங்க கிட்ட கூட சொல்லணும்னு நான் நினைச்சேன். தற்செயலா நான் படித்தேன். அந்த ஆற்றல் அவரிடம் இருக்கிறது. அதே போல இந்த இயக்கத்தில் ஆற்றல் மிகுந்த தோழர்கள் ஏராளமாக இருக்கிறார்கள். அந்த ஆற்றலை நல்ல விஷயங்களுக்கு நாம் பயன்படுத்த வேண்டும் என்று நான் கேட்டுக்கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.